விஜய் வந்து இப்பதான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா பழைய படங்கள் ரிலீஸ் பண்ணா கூட அதுலயும் அவர் தான் வசூல் சக்கரவர்த்தியா இருக்காரு. அந்த லெவல்ல இன்னைக்கு வந்து கில்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு தரணி இயக்கத்துல விஜய் த்ரிஷா நடிச்ச படம் வந்து கில்லி. அப்பவே அந்த பேரோட செம்ம கலெக்ஷனான ஒரு படம். விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படம். அந்த படத்தை வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் அதோட ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையிலே காலம்பர நூன் ஷோ ஆரம்பிச்ச உடனே தியேட்டர்ல வந்து கொண்டாடுறாங்க படத்தை ரசிகர்கள். அதுவும் இந்த அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அந்த பாட்டுக்கெல்லாம் தியேட்டரே ஆடுது. சத்தம் விசில் சத்தம் காதை பொளக்குது. அந்த லெவலில் அந்த படம் அவ்வளவு ஒரு செமையா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு திங்கட்கிழமை வரைக்கும் இப்போவே ஹவுஸ்ஃபுல் எல்லா தேட்டர்லையும். இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பில் சக்திவேலன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக ரெஸ்பான்ஸு விஜய் ரசிகர்கிட்டேருந்து. ஏன்னா கில்லி படத்தை எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலுமே சலிக்காது. திருப்பியும் வந்து அதை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு. ஸோ உண்மையிலே அந்த படத்தை வந்து செலிப்ரேட்டிங் மூடில் கொண்டாடிட்டு வராங்க ரசிகர்கள். இப்படி பார்த்தா வந்து லட்சங்கள் இல்லை, திருப்பியும் வந்து பல கோடிகள் வந்து ரீரிலீஸ்லேயே வசூல் பண்ணும் போல இருக்கு கில்லி. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ல நம்பர் 1 இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து 4 மாதத்துல எந்த தமிழ் படமே ஓடல. எல்லாமே வந்து வந்த உடனே தேட்டரை விட்டு காணா போயிடுது. ஆனா வந்து மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து அப்படி ஒரு கலெக்ஷனை வாரி குவிச்சுது. அப்புறம் திருப்பியும் ஒரு மலையாள படமான பிரேமலு படம் பயங்கரமா வசூல் பண்ணி கொடுத்தது. இப்போ வந்திருக்க 2 மலையாள படங்களுமே அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு. ஆனா தமிழ் படங்கள் ஏன் ஓடல அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும். இதற்கிடையே வந்து விஜய் படம் வந்து அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. அதை தொடர்ந்து வரும் 26ஆம் தேதி ரத்னம் படம் ரிலீஸ் ஆகுது விஷாலோடது. அரண்மனை படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, அது போஸ்ட்போண்ட் ஆகி ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு போயிடுச்சு. ஸோ சோலோவா ரத்னம் வந்து வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் கில்லி தான் கலெக்ஷனில் சும்மா கில்லியாக இருக்க போகுது. உண்மையிலே வந்து தேட்டரில் போய் திருப்பி ஒரு தடவை கில்லியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கரெக்டாக இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்டாச்சு, காலேஜஸ் லீவ் விட்டாச்சுனால இந்த வாரத்துக்கு செம்ம என்டர்டெய்னர் அப்படின்னா அது கில்லி தான். அப்புறம் வந்து கூடுதலாக ஒரு தகவல், நேற்றுக்கு நம்ம விஜய் ஓட்டு போகிறத பற்றி பார்த்தோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. விஜயோட கையில் வந்து ஒரு பேண்டைட் போட்டிருப்பாரு. அதே மாதிரி தலையிலேயே ஒரு சின்ன காயத்துக்கு ஒரு பேண்டைட் போட்டிருக்கும். ரஷ்யாவில் வந்து படப்பிடிப்பில் ஒரு சின்ன இன்ஜூர்ட் ஆயிருக்கு. அந்த இன்ஜூர்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த பெயினையும் பொறுத்துக்கிட்டு ஒரு 12 மணி நேரம் டிராவலையும் பொறுத்துக்கிட்டு தான் நேற்று வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்காரு விஜய். அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஜூம் பண்ணி பார்த்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக விஜயை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் கையிலையும் தலையிலையும் காயம் இருக்கிறது. ஸோ விஜய் வந்து எப்போவுமே வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்று, ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சோகம், அடுத்த ஒரு படத்தோட விஜய் நடிப்பை நிறுத்திக்க போறாரு அப்படிங்கிறது தான். அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது காலம்தான் முடிவு பண்ணணும். நன்றி.